காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்றை நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது. நம்ம அவங்கள பார்க்கவும் இல்ல பேசவும் இல்ல. அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு வீட்டுல இல்லல்ல, நாளைக்கு தானே வருவாங்க. நம்ம நிம்மதியும் இந்திரனையும் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு விருந்து வைப்போமா? அட ஆமால, இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சே. கூப்பிடலாம் தன்மை. அப்படியே தங்க புஷ்பத்தையும் தமிழ் மொழியும் கூட கூப்பிட்டுலாம். ஆமா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். அவங்களையும் விருந்துக்கு கூப்பிட்டுருவோம். டேய் சந்துரு, என்னடா திடீர்னு வீட்டுக்குலாம் கூப்பிட்டுருக்க? இது என் பிளான் இல்லடா, இது எல்லாமே தன்மையோட பிளான் தான். அவதான் உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டா. எது? தன்மை சமைச்சாலா? ஐயோ மாமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டு பொறுமையா இருந்தா வாங்க, இல்லனா நானே கல்லறையில வந்து உங்களை பாக்குறேன். நிம்மதி, ஷாக்க கோர உங்க அக்கா நம்ம எல்லாரையும் மேல அனுப்பி கல்லறையில பார்க்க தான் ஆசைப்பட்டா. ஆனா அதை தடுத்து நிறுத்தி நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டேன். அப்பாடா, நான் கூட பயந்தே போயிட்டேன். என்ன இங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல தன்மை, உன்னை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு சந்துரு மாமா. சந்துரு, பேசாம இருக்க மாட்டீங்களா? எப்ப பாரு என்ன பாராட்டிட்டே இருக்கீங்க. இவ எவ்வளவு ஜெல்லஸ் ஆகுறா பாருங்க. ஏமா தாயே, நான் ஜெல்லஸே ஆகலமா. நீ போய் கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வாயே, பசி உயிர் போகுது. ஒரு 10 நிமிஷம் டி, சிக்கன் எல்லாம் பொரிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். என்னது, சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கியா? வாசமும் வரல, சத்தமும் கேட்கல. என்ன 2 வீடு தள்ளி போய் பொரிச்சிட்டு வரியா? அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூக்குல சொரண வேணும்டி. இப்படி உடம்பு ஃபுல்லா சொரண கெட்டவளா இருந்தீனா எப்படி உனக்கு வாசம் வரும்? லட்டுமா, என்னங்க? ஏன் எதுவுமே பேசாம சோகமா அமைதியாவே இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. என் லட்டுவை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் சோகமா இருக்க சொல்லு. அது நான் அப்புறம் சொல்றேங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அப்படிதானே? ஆமாங்க, ஆனா நான் அப்புறம் என்னங்க அங்க பாருங்க. நடத்துங்க. இப்படி எல்லாம் பல்ல காமிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் தான் பேச முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க 4 பேரையும் பாருங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். டாம் அண்ட் ஜெரி கூட ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்துருங்க. ஆனா கணவன் மனைவிகள் சேரவே மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இவ ரொம்ப சோகமாவே இருந்தா. எப்போதும் கலன்னு பேசிட்டு இருப்பாளா? இப்ப சோகமாவே இருந்ததுனால என்னாச்சுன்னு கேட்டேன். நானும் அவ வந்ததுல இருந்து நோட்டீஸ் பண்ணேன். உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையோன்னு நினைச்சு கேட்காம விட்டுட்டேன். ஆமா, என்னடி பிரச்சனை? எது சண்டை போட்டுக்கிட்டோன்னு நினைச்சீங்களா? எங்களுக்குள்ள சண்டையே வராது தெரியுமா? புஷ்பா, சண்டை போட்டுக்கிட்டா தாண்டி நல்லா இருக்கும். இப்ப நீ அவர்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கேன்னு வச்சுக்கோயேன், அவர் உங்ககிட்ட வந்து கெஞ்சுவாரு. ப்ளீஸ் டி, பேசுடி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் தாண்டி ஒரு என்ஜாய்மெண்டா ஜாலியா இருக்கும். நானா சந்திரவை எத்தனை நாள் கெஞ்ச விட்டுருப்பேன். தன்மையக்கா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு விருந்தெல்லாம் வச்சு சந்தோஷமா அனுப்பி விடுவீங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு வச்சு பிரிச்சு விட்டுருவீங்க போலயே. அதான் கேளுங்க தமிழ், நல்லா இந்த பொண்டாட்டிங்களுக்கே இதான் வேலை. எப்ப பாரு நம்மள கெஞ்ச விட்டுட்டே இருக்கிறது. அதுவும் இல்லாம இவங்க சமைக்கிற சாப்பாட்டை வேற சூப்பரா இருக்கு, வாவ் பியூட்டிஃபுல்லா இருக்கு, வெரி டேஸ்டியா இருக்கு, எம்மையா இருக்குன்னு வேற போய் சொல்லணும். எத்தனை பொய்! கல்யாணம் ஆனது என்னவோ 4-5 மாசம் தான், ஆனா பொய் மட்டுமே 10,000 கணக்குல தாண்டி போய்கிட்டு இருக்கு. நான் சமைக்கிறதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பொய் சொன்னீங்களா? ஆமா பின்ன, அன்னைக்கெல்லாம் கருகி போன காஃபி குடுத்துட்டு நல்லா இருக்கான்னு 1000 வாட்டி கேக்குற. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்குமான்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்ப நல்லா இல்லையான்னு கேக்குற. அப்ப நான் அதுக்கு என்ன சொல்ல முடியும்? சூப்பரா இருக்குன்னு சொன்னாதானே வாய முடிவேன். ஓஹோ, அப்ப இனிமே தன்மை காஃபி எடுத்துட்டு வான்னு ஏதாவது குரல் வரட்டும், காஃபி கொண்டு மூஞ்சிலே ஊத்துறேன். தன்மைமா திருத்தம், காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னேன், காஃபி போட்டுட்டு வான்னு சொல்லல. ஆல்ரெடி எங்க அம்மா போட்டு வச்சிருந்த காஃபியை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அது புரியாம நான் கேக்குறப்பெல்லாம் நீயா காஃபி போட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? புஷ்பா, என்ன இவ்வளவு பேசுறாரு? எப்போதும் என்ன யாராவது ஏதாவது பேசினா வரைச்சு கட்டிட்டு வருவல்ல, இப்ப என்னடி அமைதியாவே உட்கார்ந்திருக்க? இல்லக்கா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்களா, அத நான் கேட்டுட்டு இருந்தேன். சாவடிச்சிருவேன் உன்னை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி. அது ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா போன் பண்ணுச்சு. நீதான் மலரம்மா வீட்ல இருந்து வேலையில நின்னுட்டல, இன்னமும் ஏன் சென்னையிலே இருக்க? இங்க வா, இங்க வந்து அக்கா குழந்தைய பாத்துக்கோ, அக்காக்கு துணையா வீட்லயே இருந்துருன்னு சொல்லிருச்சு. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். லட்டு, நிஜமாவா? ஆமாங்க, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரமா தவிச்சிட்டே இருக்கேங்க. எங்க அம்மா சாயந்தரம் தான் ஃபோன் பண்ணி சொன்னிச்சு, நாளைக்கு காலையில 8:30 மணி பஸ்ஸுக்குலாம் வர சொல்லிருச்சுங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு போகவே மனசே இல்லைங்க. இதான் விஷயமா? இதுக்கு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அக்கா, நான் போயிட்டு ஒன்றும் வரல, என்ன அங்கேயே நிரந்தரமா வர சொல்லிட்டாங்கக்கா. நான் அப்பயே எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அடுத்த வாரத்துல இங்க எல்லாம் டியூஷன்லாம் எடுக்க போறேன், நான் இங்க இருந்து சம்பாரிச்சு உனக்கு காசு அனுப்புறேன்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா காசு முக்கியம் இல்ல, அக்கா குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் அக்காவை பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்ல, அதனால நீ அங்க வந்துருன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கலக்கா. அதான் உங்க எல்லாரையும் விட்டு போக கஷ்டமா இருக்கு. எது எங்க
சொல்றதுன்னு தெரியலங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிபி மட்டும் ஊருக்கு போயிட்டானா அடுத்து எப்ப சென்னை வருவா, அடுத்து அவளை எப்ப பாப்போனே தெரியல. புஷ்பா, நானும் இந்திரனும் எங்க அம்மாட்ட வளர்ந்ததை விட அதிகமா உங்க அம்மாட்ட தான் நாங்க வளர்ந்துருக்கோம். அதனால நாங்க சொன்னா உங்க அம்மா கேட்பாங்க. நான் வேணா பேசி பார்க்கட்டா? வேண்டாம் சந்திரனா. லாஸ்டா அம்மா போனை வைக்கும்போது ரொம்ப அழுதுச்சு. 2 பொண்ணுங்க இருந்தும் அனாதையா இருக்கிற மாதிரி இருக்கு. அக்காவும் என்ன ரொம்ப வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. நீயும் வராமே இருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுச்சு. பார்த்துட்டு வந்துருவியா லட்டு? தெரியலங்க. இதுக்குதான் நிம்மதி வேணுங்கிறது. என்னடி அதுக்குள்ள பிளான் போட்டியா? செம்ம பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் நிம்மதி, சொல்லுங்க. அஸ்கு புஸ்கு எனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லுங்க, அப்ப நான் இந்த பிளான் உங்ககிட்ட சொல்றேன். ஏங்க, நீங்க சொல்ற பிளான் மட்டும் ப்ராப்பரா கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேங்க. அது லட்சக்கணக்கில் இருந்தாலும் பரவாயில்ல. லட்சக்கணக்கிலையா? நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு தான் அடி போட்டோம், இவரு என்ன லட்சக்கணக்கில் போயிட்டாரு? நிம்மதி விட்டுறாத. உன்னோட பிளான சொல்லி அவரோட ஒரு மாசம் சம்பளத்தை தீட்டிரு. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது போடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நேரங்களே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. பாட்டெல்லாம் பாடுறீங்க. எப்போதும் மூச்ச வெறப்பா வச்சுக்கிட்டு கடுகடுன்னு பேசிதானே பழக்கம். இப்ப என்ன லவ் சாங்ஸ் எல்லாம் வருது? சுடரு, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் போனதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம 2 பேரும் சரியாவே பேசிக்கிறது கூட இல்லல. பிள்ளைங்கன்னு பிள்ளைங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் சுடரு. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எது சந்தோஷம்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோமே தவிர எனக்கு நீயும் உனக்கு நானும் எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லல்ல. அடடடடடா, இந்த சுடர்விழி இந்த வீட்ல தான் இருக்கேன்னு இன்னைக்குதான் கண்டு தெரிஞ்சதோ? நான் மட்டும்தான் உன்னை கண்டுக்கலையா என்ன? நீ கூட தான் என்ன கண்டுக்கல. நான் ஏதாவது கேக்குறேனா? ஏங்க, இதெல்லாமா யோசிச்சுட்டு இருப்பீங்க? அதெல்லாம் ஒரு 40 வயசு தாண்டிச்சுனாலே பிள்ளைங்களோட சந்தோஷம், பிள்ளைங்களோட வாழ்க்கைன்னு அவங்களுக்காகவே தான் நம்ம ஓடிட்டு இருப்போம். நம்ம அந்த காலத்துல எப்படி நம்ம ஜாலியா இருந்தோமோ அதே மாதிரி இப்ப பிள்ளைங்க ஜாலியா இருக்கிறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்பட்டுட்டு அவங்களோட சேர்ந்து ஜாலியா இருக்கணுங்க. அது எங்க உங்களுக்கு புரிய போகுது? நீங்க தான் பிள்ளைங்களை பார்த்தாலே கடுகடுன்னு வரீங்க. என்ன சுடரு, நான் என்ன பிள்ளைங்களை பார்த்தா கடுகடுன்னு மத்த அப்பா மாதிரி மோசமான அப்பாவாவா இருக்கேன்? ரொம்ப இல்ல, ஆனா லைட்டா இருக்கீங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு சுடரு. ஆனா நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நீ என்ன எவ்வளவு அன்பா பாத்துக்குவ தெரியுமா? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்வ. என்னை யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்காம பேசுவ. அதுவும் உங்க வீட்டு சைடுனா கேட்கவே வேணாம், விட்டே கொடுக்க மாட்டேன். யார் என்ன பேசினாலும் சரி அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துருவ. அவ்வளோ அன்பா பாசமா என் மேல அவ்வளோ அக்கறையா இருந்த சுடரா இப்ப என்ன ரொம்ப வெறுக்கிறான்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சுடரு. என்னங்க? சொல்லு சுடரு. குடிச்சிருக்கீங்களா? சே, உன்கிட்ட எல்லாம் வந்து பேச வந்த பாரு, என்னைய சொல்லணும். இல்லங்க, எப்போதும் ஒரே மாதிரியே பார்த்துட்டு திடீர்னு வேற மாதிரி வந்து பேசினா என்னன்னு நினைக்கிறது, அதான் கேட்டேன். நீ இப்படியே என்ன கிண்டல் பண்ணி பேசிதான் மக்கள் எல்லாருமே என்ன தப்பானவனே நினைக்கிறாங்க. கமெண்ட்ஸ்ல கூட பாரு, எல்லாருமே எப்படி என்ன திட்டுறாங்கன்னு. எது? நான் உங்களை கிண்டல் பண்ணி பேசினதுனாலதான் மக்கள் உங்களை திட்டுறாங்க, மத்தபடி நீங்க ஒரு சம்பவமும் பண்ணல. ஆமா, நான் என்ன பண்ணேன்? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? நீயே கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நானும் நீயும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பெல்லாம் நான் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், நீயும் என்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்ட. அதத்தான் நானும் சொல்ல வரேன். நானும் நீங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணோம். ஆனா ஏன் நம்ம பிள்ளைங்க காதலிச்சா மட்டும் ரொம்ப ஓவரா ஆடுறீங்க? எல்லாம் ஒரு பயம் தான் சுடரு. காசு பணம் இல்லாம பிள்ளை கஷ்டப்பட்ட கூடாதோ, நல்லா பாத்துக்குவானோ பாத்துக்க மாட்டானோன்ற பயம் தான், வேற என்ன? இதே விஷயத்த எங்க அம்மா அப்பா நினைச்சிருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்நேரத்துக்கு 2 பிள்ளைய பெற்றிருப்பேனா? ஆமா, அந்த காலம் தான். யோசிச்சு பார்த்தா அந்த காலத்துல நம்ம 2 பேரும் காதலிக்கும் போது அப்படியே கொஞ்சம் மேல பாரு. எதுக்கு? பிளாஷ்பேக்மா, பிளாஷ்பேக் 1980க்கு போவோம். அப்படியே மேல பாரு. இருங்க, பிளாஷ்பேக்கு போயிடாதீங்க. நம்ம லவ் ஸ்டோரி பெரிய கலாட்டாவான லவ் ஸ்டோரி. அந்த கண்டென்ட்டை ஏன் காதல் ஆசையில போட்டு வேஸ்ட் பண்ணணும்? இந்த வாரம் சண்டை அலப்பறைகள்ல போட்டுருவோம். எப்படி? நம்ம அனுஷா சுரேந்தருக்கு சண்டை அலப்பறைகள்ல கண்டென்ட்டும் கிடைச்சிரும், நம்ம லவ் ஸ்டோரியும் சொன்ன மாதிரி இருக்கும். எப்படி வசதி? சுடரு, உனக்குள்ளேயும் கொஞ்சம் அனுஷா சுரேந்தர் ஒளிஞ்சிருக்காங்க. அதான் எது பேசினாலும் கண்டென்ட்டாவே பேசுற. ப்ரோ,
உங்களுக்கு ஒரு வாரத்துல ஆபீஸ்க்கு எப்பப்பெல்லாம் போகணும்? எனக்கு இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஆபீஸ்க்கு மாசத்துல ஒரு 2 நாள் போனா போதும். மத்தபடி உங்களுக்கு சென்னையில ஆபீஷியல் ஒர்க்ஸ் எதுவும் இல்லைல? ஆஹா இல்லங்க. அப்புறம் என்னங்க, பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நீங்களும் உங்க லட்டு கூடயே அவ ஊர்லயே ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கிருங்க. அவ வீட்டு பக்கத்துலயே தங்கிட்டா இன்னும் வசதி தானே. ஹை நிம்மதி அக்கா, என் செல்ல குட்டி சூப்பரா ஐடியா கொடுத்திருக்கீங்க. லட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைலம்மா? இதனால உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் வராதுல? இல்லங்க, எங்க வீட்டு சைடுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கு பரவாயில்லையா? நீங்க மாசத்துல 2 நாள் ஆபீஸ்க்கு போணுமே. ஐயோ அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல லட்டு. எனக்கு உன்னை பார்க்காம தான் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. இல்லங்க, நீங்க இங்கே இருந்துருங்க. இங்க சிட்டில இருக்கிற மாதிரி அங்க ரொம்ப வசதியெல்லாம் இருக்காது. டக்கு டக்குன்னு இங்க கடைக்கு அங்க இங்கன்னு போறோம். அங்கெல்லாம் போகணும்னா ரொம்ப தூரம் நடக்கணும், இல்லனா வண்டியில பஸ்ல இப்படிதான் போகணும். பஸ் கூட அடிக்கடி வசதி இருக்காது, டைமுக்கு தான் வரும். லூசு, இப்ப கடைக்கு போறது அது இதுன்னு வாங்குறது தான் முக்கியமா? எனக்கு நீதான் லட்டு முக்கியம். உன்னை எங்க பார்க்க முடியாம போயிருமோன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். நல்ல வேலை, இந்த மாதிரி சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காங்க. நானும் கூடயே வந்துடுறேன் லட்டு, என்னையும் கூட்டிட்டு போயேன். எனக்கும் கிராமத்துல எல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா? வீடெல்லாம் சின்ன சின்னதா தாங்க இருக்கும். அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் லூசு. நம்ம 2 பேரும் பிளான் போட்ட மாதிரி அங்க இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் டியூஷன் எடுக்கலாம், என்ன சொல்ற? ஷோ டியூஷன் டியூஷன் டியூஷன், எப்ப பாரு இந்த டியூஷனை பத்தி தான் பேசுவீங்களா? இல்ல நிம்மதி, டியூஷன் எடுத்தாதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது எங்களுக்கான டைம் இருக்கும்ல. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். அப்பதானே காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தின்னு 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணி டான்ஸ் ஆட முடியும். அதுக்கு தானே. ஏங்க சும்மா இருங்கங்க. யாரு காலிங் பெல் அடிக்கிறா? பாப்பா பார்சல் வந்திருக்கும், போய் வாங்கிட்டு வா, பசிக்குது சாப்பிடணும். ஏய் இருடி, சிக்கன் பொரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏண்டி ஆல்ரெடி செத்து போன கோழிய எவ்வளவு நேரம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுவ? போப்போ, ஒரு ஈலெல்லாம் வந்து போச்சு. ஒரு ஈல வந்து போய் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சந்திர மாமா முன்னாடியே சொல்லிட்டாரு நாங்க ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டோன்னு. போய் பார்சலை வாங்கிட்டு வா போ. லட்டு இப்போ உனக்கு பிரச்சனை இல்லையே, சந்தோஷமா இருக்கீல்ல? ஆமாங்க, எனக்கு இப்பதான் போன உயிர் திருப்பி வந்த மாதிரி இருக்கு. லட்டு ஐ லவ் யூ. ஏய் திருப்பி எனக்கு சொல்லு. சொல்லுடி. சொல்ல மாட்டேன். பல்ல உடைச்சிருவேன், சொல்லு. போடி. உஷிஷு சந்திரு. என்ன தன்மை? இந்திரன் அப்பா வந்துட்டு போறாரு. அப்பாவா? ஐயோ செத்த. ஏங்க என்னாச்சு? தமிழ் மறந்துட்டீங்களா? நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும் இந்திரன் இங்க இருக்காருன்னு. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் இந்திரன் லண்டன்ல இருக்காருன்னு தானே தெரியும்.